ரேட் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பொருட்களுக்கும் மேஜர் கன்சியூமபிள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் குறைச்சிருக்காங்க. அஸ் வெல் அஸ் ஒரு சில விஷயங்களை எக்ஸம்ஷனுக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் தான் நம்ம ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த 56th ஜிஎஸ்டி கவுன்சிலில் நடந்திருக்கு. ஸோ அப்படி நடந்திருக்க விஷயங்களில் அது நம்மளையும் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா இம்பாக்ட் கொடுக்கும். ஸோ எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எ பெஸ்ட் எக்ஸாம்பிள், சிமெண்ட் இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆன் செப்டம்பர் 21 வரையும் நமக்கு எத்தனை பர்சன்டேஜில் இருக்கணும், 28%. செப்டம்பர் 22 ஆன்வர்ட்ஸ் நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 18%க்கு குறையுது. சார் இதுவரையும் நம்ம டேலியில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா என்ட்ரி புக் பண்ணியிருப்போம், எல்லாமே ஒர்க் பண்ணி வச்சுருப்போம், செட் பண்ணி வச்சுருப்போம், ஆட்டோமேட்டிக்காக பில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரேட் சேஞ்சஸை எப்படி பண்ணுறது, தென் ஏன் இவ்வளவு சீக்கிரம் 22ஆம் தேதி ரேட் சேஞ்சஸ்க்கு ஏன் இப்போயே வீடியோ போஸ்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் டீலர்ஸாக இருக்கட்டும், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கவங்க இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாத்துக்குமே மல்டிபிள் ஹெச்எஸ்என் அண்ட் மல்டிபிள் ஜிஎஸ் ரேட் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் ஷாப்லாம் பொறுத்த மட்டும் 12 இருக்கும், 18 இருக்கும், 5 இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா 12ன்றது ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அந்த 12ல் ஒரு 10 ஐட்டம் இருந்தாலும் அந்த ஐட்டத்தை சார்ட் அவுட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எப்படி அதோட ரேட் மாற்றுறது அண்ட் தென் அதோட எஃபெக்டிவ் டேட்டை எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அஸ் யூஷுவல் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங் நமக்குன்னு இருக்க டேட்டா ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே சார் நான் எந்தெந்த இடத்துல சார் நான் ஹெச்எஸ்என் மாற்ற முடியும் அப்படின்றப்போ அஸ் யூஷுவல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்க எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்போம். F11லையும் போய் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஜிஎஸ்டி ரேட்டை டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ F11லையும் போயிட்டு என்ன பண்ண முடியும்னா என்னால் என்னோட ஜிஎஸ்டி ரேட்டை டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சார் ஃபார் எக்ஸாம்பிள் சார் என்னோட ரேட் எல்லாமே ஒரே ஜிஎஸ்டி ரேட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சார் நான் எல்லாமே 5% தான், நான் எல்லாமே 18% கூட்ஸ் தான் சார் அப்படின்றவங்க இந்த இடத்துல ரேட்டை மட்டும் டிக்ளேர் பண்ணுங்க, ஹெச்எஸ்எனை டிக்ளேர் பண்ண வேண்டாம். ஏன்னா ஹெச்எஸ்எனை டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்வென்ட்ரிஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெச்எஸ்என்ஸ் இருக்கும். ஈவன் தோ 18% இருந்தாலும் நிறைய ஹெச்எஸ்என்ஸ் மாறுபடும். ஸோ அதனால இந்த இடத்துல ஹெச்எஸ்என் ஸ்பெசிஃபை பண்ணாமல் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜிஎஸ்டி ரேட்டை மட்டும் செட் பண்ணிட்டு ஹெச்எஸ்எனை வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டமில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த வே. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சேல்ஸ் லெஜர். ஸோ இந்த இடத்துலையும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா நம்மளால் நம்மளோட ஜிஎஸ்டி ரேட்டை டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ ஜிஎஸ்டி ரேட்டுன்றது இப்போ மேஜராக 4 ஸ்லாப் இருந்தது 2 ஸ்லாப்புக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால மேஜர் பிரச்சனை இல்லை. இதுலேயும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா சார் நான் 5 யூஸ் விழுகுது, எனக்கு 18 ஸ்லாப் இருக்குது சார் அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டாக நீங்கள் கண்ணை மூடிட்டு இன்வென்ட்ரியில் போய் உங்களோட ஜிஎஸ்டி ரேட் அண்ட் ஹெச்எஸ்எனை டிக்ளேர் பண்ணுங்கள். எந்த வித F11லையோ இல்லை சேல்ஸ் லெஜர்லையோ குரூப்லையோ நீங்கள் டிக்ளேர் பண்ண வேண்டாம். ஸோ அதை கிளியராக உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துறேன். ஸோ இப்போ ஓகே இந்த இன்டிமேஷன் உங்களுக்கு கொடுத்தாச்சு. சார் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு பண்ணுறது எப்படி சார் ஆல்ட்ரு பண்ணுறதுன்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ இதில் நான் எதுவுமே கொடுக்காம இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் ஷேர்னு கொடுத்துட்டு டாக்ஸபிள்னு கொடுத்துட்டு இதை 18% நான் கொடுக்குறேன். கொடுத்து சேவ் பண்ணுறப்போ என்ன டேலி கேட்கும் கேட்டிங்கன்னா இந்த ஒரு சேஞ்சஸை நான் எந்த டேட்லேருந்து எடுத்துக்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்கும். ஸோ அதுக்கு நம்ம நியூ எஃபெக்டிவ் டேட்டு கொடுத்துட்டு 22.9. ஸோ 22/9 இந்த 18% டாக்ஸபிள்ன்றதை எடுத்துக்க. சார் நான் இதை எப்படி சார் கன்ஃபார்ம் பண்ணுறதுன்றப்போ மோர் டீட்டெயில்ஸில் போயிட்டு ஜிஎஸ்டி ரேட் அண்ட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ 24 ஏப்ரல் 24 எம்டியாக விட்டுட்டு 22 செப்டம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸை செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒன் ஆஃப் த வே. ஒவ்வொரு இன்வென்ட்ரியாக பார்த்து மாற்றுறதுக்கு இது சார் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஐட்டம் இருக்குது சார், நான் 100 ஐட்டத்தையும் உட்காந்து ஒன்றா உட்காந்து மாற்றிட்டு இருக்க முடியாது. எனக்கு மொத்தமாக ஒரு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிட்டு ஸ்டாக் ஐட்டம்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக் ஐட்டமும் இருக்கும். இதில் மல்டி மாஸ்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் ரைட் சைட் கார்னரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மல்டி மாஸ்டரை கிளிக் பண்ணிவிட்டு மல்டி ஆல்டர் இல்லைன்னா ஜிஎஸ்டி ரேட் செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா கீழே 3ஆவதா. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 18 கீழே என்னென்ன இருக்குது, 12 கீழே என்ன இருக்குது. இன்கேஸ் நான் இதை வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் ஜிஎஸ்டி ரேட்டே டிக்ளேர் பண்ணாமல் வச்சுருக்கேன்.
ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் என்ன இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 12 இருக்குது, 18 இருக்குது, 5 இருக்குன்ற பட்சத்தில் இந்த மாதிரி டேலி உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணியிருக்கோம் 18 வயசு 12 வயசுன்னு. ஸோ இந்த மாதிரி ஆல்டர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த 12 செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 12 செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறேன்னு கேட்டிங்கன்னா அப்டேட் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் கொடுக்குறப்போ ஹெச்எஸ்என் டீட்டெயில்ஸ் எனக்கு மாறாது, பட் ஆனால் என்னோட டாக்ஸபிலிட்டி டைப் மாறுது, ரேட் மாறுது அப்படின்றப்ப இப்போ 12ன்னு இருக்கதை 18ன்னு மாத்துறேன் ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை 5ன்னு மாத்துறேன்றப்போ 5ன்றதை கொடுத்து முடிச்சோடனே எனக்கு என்ன கேட்டோம்னா டேலி இந்த ரேட்டை நான் எந்த டேட்ல இருந்து அமெண்ட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கேன்னு கேட்கும். ஸோ 22/9 அப்படின்றத கொடுத்துட்டோம்னா 22.9 அப்படின்றத கொடுத்தோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக 5ன்றதுக்கு டீட்டெயில்ஸுக்கு மாறிடும். ஸோ இதோட டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இதிலேயே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டை கண்ட்ரோல் என்ற கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ அந்த கண்ட்ரோல் என்ற உள்ளே கொடுத்து போயிட்டு மோர் டீட்டெயில்ஸ் போயிட்டு அஸ் வெல் அஸ் ஜிஎஸ்டி ரேட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ 24லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 12ல் இருந்திருக்கு. ஸோ இப்போ 22 செப்டம்பருக்கு அப்புறமேல எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக 5க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி டேலி டிஃபால்ட்டாக சேவ் பண்ணிக்கும். ஸோ இதனால நமக்கு என்ன சார் இவ்வளோ இதை பண்ணுறதுனால என்ன சார் விஷயன்றப்போ ஒரே ஒரு விஷயம் தான், 22ஆம் தேதி உட்காந்து அரிபரியாக எந்த ஒரு வேலையும் பார்க்காம ஃப்ரீயாக ஸ்மூத்தாக எந்தவித டென்ஷனும் இல்லாமல் நம்மளோட பில்லிங்கை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மெத்தடாலஜி யூஸ் ஆகும். அதுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எதையுமே அவசரமாக பண்ணாமல் ப்ரிகாஷன்ஸை நம்ம முன்னாடியே ரேட் சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிக்கலாக கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் என்னென்ன விஷயம் ஐட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹெச்எஸ்என் ஸ்லாப்ல இருக்குது ரேட் சேஞ்சஸ் ஆயிருக்குன்றத பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஐ மீன் பிஐபியிலேருந்து கொடுத்த இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு நான் டைரெக்டாக ஷோ பண்ணி ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ அதிலே உங்களுக்கு எந்தெந்த பொருள் என்னென்ன ரேட்டுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்றது வந்துடும். தென் வந்து பார்த்தீங்கன்னா 18ல் இருக்கிறது இன்கேஸ் 18ல் இருக்கிறதுக்கு எனக்கு 5க்கு வந்திருக்கு சார்ன்ற பட்சத்தில் தாராளமாக 2 பொருளை செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்டேட் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து அஸ்பர் கம்பெனின்னு கொடுத்துட்டு ஸோ 1/4/25 கொடுத்துறோம். ஸோ இதுக்கு முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் ஏறி ஏன்னா நான் இதில் 2 ஐட்டம் செலக்ட் பண்ணியிருக்கேன். 2 ஐட்டம் எனக்கு என்ன ஆகுதுன்னா 5ன்ற ஸ்லாபுக்கு போகுது. ஸோ இட்ஸ் நாட் 5ன்ற ஸ்லாப் கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகுது அகைன் இதை எந்த டேட்லேருந்து நான் எடுத்துக்க 22 செப்டம்பர் 25ன்னு கொடுத்து என்டர் அடிச்சோன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த 2 பொருளும் என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா என்னோட 5ஆம் நம்பர் ஸ்லாப்ஸ்க்கு மாறிடும். ஸோ இதிலே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து சிம்பிளஸ்ட் வே, அதாவது ஒரு என்ட்ரியாக இல்லாமல் மொத்தமாக செலக்ட் பண்ணி இந்த இதெல்லாம் மாறிடுச்சுன்றதை செலக்ட் பண்ணி அதை அப்படியே நெக்ஸ்ட் இதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ இது எப்படி பண்ணணும்னு கேட்டால் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஸ்டாக் ஐட்டமில் மல்டி மாஸ்டரில் ஜிஎஸ்டி ரேட் செட்டப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாறி இருக்கும். ஸோ இதுதான் மாற்றுறதுக்கான வழி. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஜிஎஸ்டி ரேட்டை தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஹெச்எஸ்எனுக்கு இந்த மல்டி செலெக்ஷன்றது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்றது நீங்கள் தான், ஏன்னா ஒரே ஹெச்எஸ்என் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டக்குன்னு செலக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக மாற்றிட்டு மூவ் ஆகிடலாம். இல்லை சார் எனக்கு ஒரே ஹெச்எஸ்என் தான் பட் ஒரு 6 and 8 டிஜிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் வேரியேஷன் வந்து 12/5 மாறுது சார் அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கோங்க. பட் ஜிஎஸ்டி ரேட் சேஞ்சஸ்க்கான ஈஸியஸ்ட் மெத்தட் இது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுலேயுமே நான் செஞ்சு காமிச்சிடுறேன். ஸோ இதில் இருக்க எந்த பொருளுக்குமே ஜிஎஸ்டி ரேட் கிடையாது. ஸோ கூட செலக்ட் பண்ணிட்டு ஜிஎஸ்டி அப்டேட் பண்ண சொல்லிட்டு தென் டாக்ஸபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 18ன்னு கொடுத்துட்டு எந்த டேட்லேருந்து அப்ரூவ் பண்ணான்னு கேட்கும். ஸோ 28/9/2025 அப்ரூவ் பண்ணிக்கன்னு சொல்கிறேன். கொடுத்த அடுத்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இங்கே ரேட்டே இல்லாமல் இருந்த எல்லா பொருளும் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே 22 செப்டம்பர்லேருந்து ரேட்டோட வந்துருச்சு. ஸோ இதுதான் ஈஸியஸ்ட் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஸோ ஐ ஹோப் எதையும் அவசரமாக பண்ணாமல் நிறுத்தி நிதானமாக ப்ரிகாஷன்ஸாக ஒர்க் பண்ணோம்னாலே நம்ம இதிலேருந்து ரிலீவாக ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியுன்றதை நம்புகிறேன். ஸோ ஐ ஹோப் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்தை டெலிவரி பண்ணியிருக்கேன்றதை நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.